வணக்கம். வரலாற்றை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கல்வெட்டுகள், பழைய ஓலைச்சுவடிகள், கட்டிடங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனா இதை விட ஒரு சூப்பரான டைம் மெஷின் இருக்கு. அதுதான் நாணயங்கள். ஒரு சின்னஞ்சிறிய உலோகத் துண்டு அந்த காலத்து அரசியல், வியாபாரம், கலாச்சாரம்னு ஒட்டுமொத்த கதையும் நமக்கு புட்டு புட்டு வைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி வரலாற்றையே வாத்தி எழுதின பண்டைய நாணயங்களோட சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள நாம போக போறோம். தயாரா? ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வியோட தொடங்குவோம். ரொம்ப பழமையான காலத்துல, குறிப்பா நம்ம பண்டைய தமிழர்கள் பொருள குடுத்து பொருள வாங்குற பண்டமாற்று முறையை மட்டும்தான் பயன்படுத்தினாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? பலரும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது நிஜமாவே உண்மைதானா? இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ஒரு ஒற்றை கண்டுபிடிப்பு அந்த பழைய நம்பிக்கையை அப்படியே சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அதுதான் பெருவழுதி நாணயம். இது நேத்து முடைச்சது கிடையாதுங்க. சுமார் 2300 வருஷங்களுக்கு முந்தைய, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு காசு. தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல பெருவழுதின் பொறிக்கப்பட்ட இந்த சதுர வடிவ செப்பு நாணயம் சங்க காலத்திலேயே நம்மகிட்ட ஒரு மிகச்சிறந்த நாணய பொருளாதாரம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரமா இப்ப நிக்குது. சரி, இந்த பெருவழுதி நாணயத்தோட மதிப்பை முழுசா புரிஞ்சிக்க உலக அளவுல முதல் நாணயம் எங்க எப்ப உருவாச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். உலகத்திலேயே முதலா முத்திரை பதிக்கப்பட்ட காசு கிமு 680ல ஆசியா மைனர்ல இருக்கிற லிடியா அப்படிங்கிற நகரத்துல தான் வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுலயே நம்ம தமிழகத்துல முத்திரை குத்தப்பட்ட செப்பு காசுகள் புழக்கத்துக்கு வந்துருச்சு. அதை தொடர்ந்துதான் கிமு 3ஆம் நூற்றாண்டுல பெருவழுதி மாதிரி சங்ககால நாணயங்கள் உருவாகியிருக்கு. உலக வரலாற்றுல இது எவ்வளவு ஒரு முக்கியமான தொடர்ச்சி பாத்தீங்களா? உலக வர்த்தகம் எப்படி தொடங்குச்சுன்னு பேசும்போது எலக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். லிடியா நகரத்துல உருவாக்கப்பட்ட அந்த முதல் காசு இருக்கு இல்லையா, அது முழுசா தங்கத்தாலேயோ இல்ல வெள்ளியாலேயோ செய்யப்படல. இயற்கையாவே தங்கமும் வெள்ளியும் கலந்த ஒரு கலப்பு உலோகத்தை வச்சுதான் அதை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு தான் எலக்ட்ரம். இதுதான் உலகளாவிய வியாபாரத்தோட முதல் புள்ளி. அடுத்ததா நம்ம ஊருக்கு வருவோம். தமிழ்நாட்டு ஆண்ட மூவேந்தர்கள் நாணயங்களை எப்படி அவங்களோட அடையாளமா மாத்துனாங்கன்னு பாப்போம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான லோகோவை வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி தான் அன்னைக்கு நம்ம மூவேந்தர்களும் அவங்களுக்கான அரச சின்னங்களை நாணயங்கள்ல பயன்படுத்தினாங்க. சேரர்களோட காசுகள்ல வில், சோழர்களோட காசுகள்ல புலி, பாண்டியர்களோட காசுகள்ல மீன். இது சும்மா ஒரு டிசைன் கிடையாது. அவங்களோட அதிகாரம், ஆளுமை மற்றும் இறையாண்மையோட மாபெரும் குறியீடு. உதாரணத்துக்கு இந்த காசை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதோட ஒரு பக்கத்துல இடது பக்கம் பார்த்தபடி ஒரு யானை கம்பீரமா நிக்குது. அதோட மறுபக்கத்துல சேரர்களோட சின்னமான வில்லும் அம்பும் ரொம்ப தெளிவா பொறிக்கப்பட்டிருக்கு. கரூர் மற்றும் அமராவதி ஆற்று படுகைகள்ல கிடைச்ச இந்த மாதிரி நாணயங்கள் சேர வம்சத்தோட பொருளாதார பலத்தை இன்னைக்கு நமக்கு கண்ணெதிரே காட்டுது. இப்போ வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த கலை அம்சங்கள் எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் திருக்கோவில்